இந்த EII டைமண்ட்ஸ் சார்பாக இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன நினைவு பரிசு, நீ வந்ததுக்கு நினைவு பரிசு உங்கள் கரவேற்று திரு சேரன் சார், திரு நபோனியன் அவர்கள். இந்த நாடகம் வந்து ஜஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பார்க்கணுங்கிற நாடகம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நல்ல வேல்யூஸ் எடுத்து சொல்கிற ஒரு நாடகமாக தான் இதை அமைச்சிருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சப்பறம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் சொல்கிறதுனால யாரும் மாற்றி ஓட்டெல்லாம் போட்டுற போகிறதில்ல. பட் குட் வேல்யூஸ் இதை சொல்லணுங்கிறதா எப்போதுமே UIOட கடமை. அந்த வேல்யூஸ்ன்ற சொல்கிறது அது மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே நாங்கள் அதை நகைச்சுவைங்கிற தேனோட கலந்து அருமையாக கொடுப்போம். அது உங்களுடைய இன்றைக்கி ரியாக்ஷனே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அற்புதமான ஆடியன்ஸ், உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஒவ்வொரு வசனமும் நாங்கள் புதுசாக சேர்த்த வசனத்துக்கெல்லாம் கூட பயங்கரமாக கை தட்டிங்க. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி எங்களை வாழ்த்தி அனுப்ப ஒரு 2 வார்த்தை திரு நெப்போலியன் அவர்களை பேசுவார். ஏன்னா என்ன பெரிய விசேஷம் உங்களுக்கு தெரியாது. இதே ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நெப்போலியன் சாரோட ஊர் அங்கே நாஷ்வில், டென்னசி, அங்கே இந்த நாடகத்தை போட போகிறோம். ஒரு வாரம் முன்னாடி போய் பார்த்துட்டு இப்போ தைரியமாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். OG மகேந்திரன் சார் என்னுடைய திரைப்பட உலகில் ஒரு மூத்த கலைஞர், நீண்ட நாள் நண்பர். அடிக்கடி அமெரிக்கா வரும்பொழுது என் அவசியம் தொடர்பு கொள்வார். எங்கள் ஊர்லேயே ஏற்கனவே 2 தடவை நான் நாடகம் போட்டிருக்கிறோம். இந்த நாடகத்தையும் 3வது தடவையாக போடுறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். அடுத்த வாரம் வர்றாங்க. நான் இங்கே ஒரு படத்துக்காக திரைப்பட ஒரு நடிக்கிறதுக்காக வந்தேன். வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது 2-3 தடவையாக நாடகம் நடந்தது. கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, என்னால் வர முடியல. இன்றைக்கி அவசியம் இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்க வரணும், நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், உங்கள் ஊருக்கு தான் வர்றோம் அப்படின்னு சொன்னோடனே எப்படியாவது இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுறேன், நாடகத்தை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னேன். வந்து பார்க்கும்போது தான் நான் சேரன்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், யார் இது வரைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நேதாஜியும் ஒரு மகாத்மா காந்தியும் நம்ம நேராக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்த்தது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இது மாதிரி திரைப்படத்துறைக்கு கூட இந்த மாதிரி ஒரு கதைக்கு, ஒரு சினிமாவுக்கு யாரும் இந்த அளவுக்கு சிந்திச்சதில்லை. இப்படிலாம் இருப்பாங்கன்னு நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம், படங்களில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 2 பேர்த்தையும் பார்க்கும்போது இப்படித்தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அற்புதமாக 2 பேரும் நினைச்சாங்க. ஒரு மகாத்மா எப்படி இருப்பார், ஒரு நேதாஜி எப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேரும் எப்போ அந்யோன்யமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, எப்படிலாம் அந்த வந்து ரியலிஸ்டமாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அந்த அரசியலை பார்த்து அந்த அரசியல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த நாடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்றைக்கும் இந்தியான்னு பேர் வச்சதுனால அங்கே வந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான நாடகத்தை பார்த்தேங்கிற நிறைவோடு நான் போகிறேன். இன்றைக்கி நைட்டே உடனே அமெரிக்காவை தொடர்பு கொண்டு நான் நம்ம ஊருக்கு அடுத்த வாரம் வர்றாங்க, ரெடியாக இருங்க, அற்புதமான நாடகம்னு சொல்ல போகிறேன். நான் என்ன சொன்னேன், 3G நான் நினச்சேன். முதல்ல 2G 3G 4G செல்ஃபோன் வந்தது, அந்த ஜி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா நேதாஜி, சுபாஷ்ஜி, தாமோஜின்னு சொல்லி 3G வந்து சேர்த்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்த வாரமும் இந்த நாடகத்தை நான் அங்கே கண்டு ரசிக்க போகிறேன். அற்புதமான நாடகம், மனமாற வாழ்த்துறேன். அத்தனை பேரும் அத்தனை கலர்களும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள். நன்றி. எப்போவுமே OG சாரோட ட்ராமா வந்து ஒரு அர்த்தத்தோடு இருக்கும், நகைச்சுவையோடு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டாரு, எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டாரு ஒரு சின்ன ட்ராமாவுக்குள்ள அப்படின்னு. ட்ராமாவுக்கு மெனக்கெடுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். இந்த வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாடகம் நடத்திட்டு இருக்காரு. 58 வருஷம். அது அவங்க அப்பா காலத்துலேருந்து உருவான விஷயம். ஆனால் இன்னமும் அந்த நாடகத்து மேலே வந்து ஒரு துளி கூட, ஒரு சின்ன இடம் கூட போர் அடிக்காமல், படம் பார்க்குற 2 மணி நேரம், அது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்குது நமக்கு. ஆனால் ஒரு நாடகத்தை எவ்வளோ நேரம் போர் அடிக்காமல், அதே நேரத்தில் கரண்ட் பாலிடிக்ஸை சம்மந்தப்படுத்தி அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எனக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், பிடிக்காத கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அது தோணலை. வாய் விட்டு யோசித்து நல்லா சிரித்தோம். 3G நீங்கள் வந்து உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 4G வந்துருச்சு, அப்புறம் 5G வரும், 6G வரும். நீங்கள் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி. ஆனால் 4G பண்ணும்போது நீங்கள் சிவாஜியை சேர்த்துருங்க. ஏன்னா சிவாஜி கூட நேர்மையாக அரசியல் பண்ண முடியாமல் தோற்று போன ஒரு ஆள்.
அவருக்கு நேர்மையாக அரசியல் பண்ண தெரியும். அது நம்ம ஊருக்கு ஒத்து வரல. அதனால் நீங்கள் அந்த ஜியை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சிவாஜி. 4Gயில் வந்து சிவாஜி இருப்பார். ஸோ இந்த குழுவில் நடித்த அத்தனை பேருமே என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தார் எல்லாருக்குமே. அது எப்போவுமே அவர் நாடகத்தில் ஒரு ஸ்பெஷல் பண்ண அவர் நாடகத்தில் நடிக்கிற ஒரு சின்ன கேரக்டர் கூட கொஞ்ச நேரம் வந்தால் கூட தூக்கி சாப்பிட்டு போயிடும். இப்போ நான் சுப்பினி சார் வரமாட்டாருன்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க எப்பவும் போல். அதே மாதிரி காந்திஜி நேதாஜியை நடித்த 2 பேருமே பிரமாதமாக பண்ணாங்க. அந்த நேதாஜியோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நேதாஜியை கண்ணு முன்னாடி போனால் நிப்பாட்டிச்சு அந்த வாய்ஸும் அந்த லுக்கும் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நேதாஜியோட கேரக்டர். அதே மாதிரி டக்குன்னு இந்த மாயாஜாலம்லாம் பண்ணீங்க பாருங்கள். டக்குன்னு விரல்லேருந்து ஸ்டிக் 2 பேருக்கும் ஒன்றும் புரியல என்னப்பா நடக்குதுன்னு. ஆனால் அடுத்த அதே ஸ்டிக்கை கொண்டு வந்து நல்லா இருந்திருக்கு. ஒரு மர ஸ்டிக்கை மறுபடியும் மாற்றிட்டாரு அவர். அது ஒரு ட்ராமாக்கு யூஸ் பண்ண அடுத்த ட்ராமாக்கு அது தாங்காது. அதுதான் வேறு ஒன்று. ஸோ ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த நாடகத்தை கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஆச்சு சார்? 70ஆ? 71க்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் சென்னையில் வருது நாடகம் பார்க்கன்றது. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருந்தும் எங்களுக்கு என்னென்ன பண்ணாங்களா சினிமாவில் யோசிச்சுட்டு இருக்கோம். சினிமாவை வந்து பிரயோஜனமாக கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியல. தியேட்டருக்கு கூட்டம் வரல. ஆனால் வீட்டில் இருந்து பார்த்துறீங்க, அது எங்களுக்கு வருமானமே வர மாட்டேங்குது. அப்போ நாங்கள் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி சினிமாவை விட்டு நாடகத்துக்கு வரணும். சினிமாவை விட்டு நாடகத்துக்கு வந்துட்டோம்னா இதை நீங்கள் காப்பி அடிக்க முடியாது, இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது. நாங்கள் போடுற நாடகத்தை நீங்கள் வந்து பார்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது கூட நான் அடுத்தபடி முயற்சிக்கலாம். நான் எழுதுவேன், நீங்கள் நடிங்க, நானும் நடிக்கிறேன். நன்றி. ஒரு கலைஞனுக்கு எல்லாத்தையும் விட இந்த பாராட்டு, அதுவும் எஸ்பெஷலி இன்னொரு கலைஞர்கிட்டேருந்து வரும்போது அது எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்தில் யாரும் எங்களை பாராட்டுற மாதிரி 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரசிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டே தான் சந்தோஷம். நான் ரசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் உள்ளே வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவங்களை மட்டும் இல்லை, எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் வித் தி பிளே. ஒவ்வொரு லைனுக்கும் நான் புதுசாக சொன்னதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு லாஸ்ட் மோமெண்ட்டில் சொன்னால் கூட இவ்வளோ பேர் ப்ரெஸ்ஸு அண்ட் நெட்லேருந்து வந்து என்னை கவர் பண்ண உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழுவெல்லாம் அமெரிக்கா போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம். அத்தனை பேரும் ரொம்ப எனர்ஜியோடு போய் இதே எனர்ஜியோட அமெரிக்கா வாழ் மக்களை, தமிழ் மக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு வரணும்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க அண்ணன் நெப்போலியன் சார். அவர் வந்து எனக்கு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராக, ஒரு எம்பியா, ஒரு அரசியல்வாதியா, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு பண்பாளர். எல்லாரையும் இன்முகத்தோட வரவேற்கிறதுல, கட்டி தழுவுறதுல, பாசம் காட்டுறதுல, ஒரு மனிதனுக்கு துயரம்னா வந்து நிற்கிறதுல முதலாள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களாம் நம்பிக்கையோடு போயிட்டு வரலாம். உங்கள் வீடு மாதிரி இங்கே இருக்குது. நல்லா தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த மக்களுக்கு ஒரு நாடகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. உங்களால் வாழ்த்தி வழியினப்படும்.